அடியேன் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி 7வது நாள். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழையேந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரத்தில் எழுப்பும் தோழியானவள் குதூகலமாக எப்போது இருப்பாளாம். அவளை பார்த்து கோதுகலமுடைய பாவாய் என்கிறாள் இந்த பாசுரத்தில். பாசுரம்: கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால், ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதாவது விடிந்ததற்கு அடையாளங்கள்லாம் சொல்கிறாளாம். என்னவென்றால், ஆயர்பாடியில் பால் கறப்பதற்கு முன்னாடி பசுக்களையெல்லாம் புல்மேய விடுவார்களாம். அவர்கள் வீட்டு பின்னாடியே பெரிய புல் தரைகள் தோட்டங்கள்லாம் இருக்குமா. அங்கு போய் அவர்களே அந்த பசுமாட்டை மேய விடுவார்கள். அதைத்தான் எருமை சிறு வீடு என்கிறாள் ஆண்டாள். மேலும் போகிறவர்களையும் நிறுத்தி, அந்த நோன்பு நூற்பதற்குன்னு போகிறார்கள் இல்லையோ அவர்களையும் நிறுத்தி, உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம். கேசி என்ற அசுரன் குதிரை வடிவில் வந்தானே, அவனை கொன்றவன் மாவாய் பிளந்தான். கம்சனின் யாகத்திற்கு வந்த கண்ணனை கொல்ல மல்லர்களை நியமித்தான். அவர்களையும் அழித்தான். யார் அவன்? அவன்தான் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை போய் நாங்கள் பாடப்போகிறோம். நீயும் எழுந்து வா. அவனை பாடினால் அவன் ஆ வா என்று மகிழ்ந்து நம்முடைய கோரிக்கையை ஆராய்ந்து அருள் புரிவான் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இந்த பாசுரத்தில். மேலும் பெரியோர்கள் இந்த தேவாதி தேவன் என்பது பேரருளாளன், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பேரருளாளனை குறிக்கும் என்று கூட சொல்வார்கள். ஏன்னால் அவர் பிரம்மாவுடைய ஆசைக்கு உட்பட்டு தான் அவர் இதில் வந்தார், அக்னியில் வந்தார். ஸோ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவாதி தேவன். அவருக்கு பேரருளாளன் பேர். பெருமாளுக்கு அங்கே காஞ்சிபுரம் பெருமாளுக்கு தேவாதி தேவன்லாம் பேர். அதனால் இந்த பாசுரமானது காஞ்சிபுரம் பெருமாளை ஒட்டி அவரை அனுபவித்து சொன்னதாகவும் பெரியோர்கள் கூறுவார்கள். இந்த பாசுரத்தில் நாம் போய் மந்திர ரகசியங்களின் உபதேசத்தையும், பகவத் விஷயங்கள், பாசுரம் அர்த்தங்கள், அதாவது திருவாய்மொழிக்கு அர்த்த விசேஷங்கள்லாம் இருக்கும், அதை போன்ற அந்த அர்த்தங்கள்லாம் பெறுவதற்காக நாம் ஆச்சாரியனை போய் அடைந்து நம்முடைய கோரிக்கையை சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொன்னோமானால் அவரும் நம்முடைய ஞானத்தை ஆராய்ந்து நமக்கு அது தகுதிதானா என்று தெரிந்து கொண்டு பிறகு உபதேசம் செய்வார் என்பதே முக்கிய கருத்து. அவ்வாறு திருவாய்மொழியின் அர்த்தங்களையும், பெரிய பெருமாள் திருவடிகளிலே ஒடுங்கியிருக்கும் பான் பெருமாள் விக்கிரகத்தின் இரகசியங்களையும் பகவத் ராமானுஜருக்கு தெரிவித்த திருமாலை ஆண்டான் என்றவரும், திருவரங்கப் பெருமாள் அரியர் என்ற மற்றவரும், அந்த ஆச்சாரியர்களுடைய வரலாறை நாம் இன்று பார்ப்போம். திருமலை ஆண்டான் நித்திய சூரிகளில் வாமனர் அம்சமாக கிபி 988 ஆண்டு சர்வதாரி வருஷம் மாசி மாதம் மகன் நட்சத்திரத்தில் காஷ்யப கோத்திரத்தில் திருமாலிருஞ்சோலை மலையில் அவதரித்தார். அவருக்கு மாலாதரர் ஞானபூர்ணர் என்ற திருநாமம். திருமாலை ஆண்டான் என்பது வம்சப்பட்ட பெயர். ஒரு சமயம் கேரள தேசத்து மந்திரவாதிகள் திருமாலிருஞ்சோலை அழகரின் சக்தியை அபகரித்து செல்ல வந்தார்களாம். அவர்கள் கண்களில் இட்டு கொண்டிருந்த மையை கரைய வைத்து அழகரை காப்பாற்றினாராம். அந்த ஊரில் கண்ணுக்கினியான் என்ற ஒரு மூதாதையர். அதிலிருந்து அந்த வம்சத்திற்கு திருமாலை ஆண்டான் என்ற பட்ட பெயர் வந்தது. ஆளவந்தார் நியமனப்படி எம்பெருமானாருக்கு பகவத் விஷயங்கள், அதாவது திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை தெரிவித்து வந்தார் இந்த திருமாலை ஆண்டான் என்பவர். அவ்வாறு காலட்சேபம் நடக்கும்போது சில பாசுகளுக்கு எம்பெருமானார் வேறு சில அர்த்த விஷயங்களை சொல்லுவாராம். அது இந்த திருமலை ஆண்டானுக்கு அவ்வளவாக ஒப்பவில்லை. இவ்வாறு அடிக்கடி நடந்ததால் தான் இனிமேல் பகவத் விஷயம் போன்ற அந்த ரகசியங்களெல்லாம்
எம்பெருமானாருக்கு இனிமேல் சொல்ல மாட்டேன் என்று அவர் வருவதை தடுத்து விட்டார். இதை அறிந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, அவரும் எம்பெருமானாருடைய ஒரு ஆச்சாரியன் தானே, அவர் திருமலை ஆண்டானிடம் அதை பற்றி கேட்க, அதற்கு திருமலை ஆண்டான் தன் ஆச்சாரியர் ஆளவந்தார் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்லவில்லையே என்றாராம். அதற்கு திருக்கோஷ்டியூர் நம்பி, எம்பெருமானார் ஆளவந்தாரை பார்க்கவே இல்லை, ஏகலைவன் மாதிரியே அவருக்கு தொண்டு புரிந்து வந்தார். மேலும் எவ்வாறு கண்ணன் சாந்திபினி பக்கல் வேத அத்தியாயனத்தை பண்ணினானோ அதே போலதான் ராமானுஜரும் உன்னிடமும் திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்பது என்று தெரிந்து கொள்ளுங்கிறார். அதாவது ராமானுஜருக்கு எல்லாம் தெரியும், எப்படி கண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் அந்த ஆச்சாரியன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாந்திபினி மணிகிட்ட போய் அவர் பாடம் கற்றுண்டார். அவருடைய கிருஷ்ணனுடைய வரலாறில் பார்க்குறோம். அதே மாதிரி ராமானுஜரும் எல்லாம் தெரிந்தவர் தானே, அவர் ஆதிசேஷன் அவதாரம் தானே. இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன் முகமாக எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உபதேசத்தை பெற வேண்டும் என்றுதான் அவர் இந்த ஆச்சாரியனிடம் உபச்சாரத்தை பெற்றார். அதை தான் இந்த திருக்கோஷ்டி நம்பி சொல்கிறார். கட்டாயமாக ஸ்ரீ ஆளவந்தார் திருவுள்ளத்தில் தோன்றிய அர்த்தங்கள் தான் எம்பெருமானார் சொல்லியிருப்பாரே தவிர வேறொன்று இவரிடத்தில் தோன்றாது என்றாராம். பிறகு திருமலை ஆண்டானும் விட்ட இடத்திலிருந்து பகவத் விஷயத்தை தொடங்கினார் என்று குரு பரம்பரையில் அவர் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த திருமாலை ஆண்டான் பெருமை என்பது என்ன என்றால், இவர் திருமாலிருஞ்சோலை அழகர் சந்நிதி புரோகிதராக இருந்தார். இவருடைய குமாரர் சுந்தரத்தோளுடையான் என்ற பெரியாண்டான். அவரை ராமானுஜரிடத்திலேயே ஆசிரியிக்க வைத்தார். அழகர் ஆண்டுதோறும் ஆற்றில் இறங்க மதுரைக்கு எழுந்தருள்வாராம். அப்பொழுது திருமலை ஆண்டான் வம்சத்தார் பல்லக்குக்கு முன்னே செல்வார்களாம். அதனால் ஒரு பழமொழியே உண்டான், ஆண்டான் பல்லக்கு முன்னே, அழகர் பல்லக்குக்கு பின்னே என்று சொல்வார்களாம். இவர் இயற்றிய கிரந்தங்கள் பிரமேய ரத்னம், தத்வபூஷணம், இரகசியத்ரய சாரம் என்பதாகும். மேலும் தமேவ பத்வா பரவாசுதேவம் என்ற திருப்பள்ளி ஏசு தனியனும் அருளி செய்தார். இவருடைய பேரனுடைய பேரன் யமுனாச்சாரியார் வாதிகேசரி ஜியருடைய சிஷ்யர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திருமலை ஆண்டான் திருவடிகளே சரணம். அடுத்தவர் ஸ்ரீ திருவரங்கப் பெருமாள் அரையர். அரையர் வம்சத்தில் வந்தவர். அரையர் என்றால் அந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் பண்ணிசைத்து அதை ஆடி காமிப்பார்களாம், நடனமாடி காமிப்பார்கள். இவர் 1017ஆம் ஆண்டு பிங்கள வருஷம் வைகாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் நித்திய சூரிகளின் ஒருவரான சங்குகர்ணர் அம்சமாக ஸ்ரீ ஆளவந்தாருக்கும் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கும் முதல் குழந்தையாக திருவரங்கத்தில் அவதரித்தார். அதாவது ஆளவந்தாருடைய சீமந்த புத்திரன் இவர். ஸ்ரீ ஆளவந்தார் தன் அந்திம திசையில் தன்னுடைய சீடர்களான திருக்கோஷ்டி நம்பியையும் பெரிய நம்பியும் திருவரங்க பெருமாள் அரையரையும் முன்னிட்டு அவா 2 பேரும், அதாவது திருக்கோஷ்டி நம்பியும் பெரிய நம்பியும் என்ன பண்ணுறா, திருவரங்க பெருமாளுடைய அவரை முன்னிட்டு அடியோங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆளவந்தார்கிட்ட. அதற்கு ஆளவந்தாரும் என்ன சொல்கிறார் என்றால், பெரிய பெருமாள் திருவடிகளின் கீழே யாழும் கையுமாய் சேவித்து நிற்கும் திருப்பானாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்து வாருங்கள். பெரிய பெருமாளுடைய உயிர்நிலையை அறிந்துள்ள திருப்பானாழ்வாரே உபாயமும் உபேயமும் என்று அருளி செய்தாராம். மேலும் ஜீவாத்மாவுக்கு பாரதந்திரமே ஸ்வரூபம் என்பதையும் அனன்யாக சேஷத்துவத்தையும் ஆச்சார அபிமானமே உத்தாரகம் என்பதையும் விளக்கினார் ஆளவந்தார். எம்பெருமானாருக்கும் பான் பெருமாள் விக்கிரகத்தின் இரகசியத்தை தெரிவிக்கும்படி திருமாலை ஆண்டானிடம் கூறினார். காஞ்சியில் துறவரம் பூண்டு தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் ராமானுஜர். அவரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த திருமலை ஆண்டான் திருவரங்க பெருமாள் அரையர் அவரை தேவ பெருமாளிடம் செய்து தன்னுடைய இசையாலும் அபிநயித்தாலும் அவரை மகிழ்வித்தார் வரதராஜனை. அவர் பாடினத்துக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்டதற்கு இவர் எங்களுக்கு எம்பெருமானாரை திருப்பி கொடுங்கள், நான் ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறோம் என்று கேட்டாராம். அவரும் அனுமதி கொடுத்து எம்பெருமானாரை திருவரங்கத்துக்கு அழைத்து வந்து விட்டார் இந்த திருவரங்க பெருமாள் அரையர் என்பவர். அவர் அழைத்து கொண்டு வந்துட்டு தர்ஷன பிரவர்த்தகராக்கினாராம். அதாவது கோவில் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார். மேலும் சில அர்த்த விஷயங்களை எம்பெருமானார் திருவரங்க பெருமாள் அரையிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்.
அதற்காக இவர் திருவரங்க பெருமாள் அரையரிடம் 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தாராம். அப்போது ஒரு நாள் அரையர் திருமேனியில் மஞ்சள் காப்பை தேய்த்து வைத்தார். அது உறுத்தித்தாம் அவருடைய திருமேனி. அதை பார்த்தவுடன் எம்பெருமானார் என்ன பண்ணாராம், தானே மீண்டும் அதை நன்றாக அரைத்து ஆச்சாரியன் திருமேனியில் திருப்திகரமாக நன்றாக அரைத்து பூசினாராம். அதாவது ஆச்சாரியன் திருமேனியிலும் அக்கறையாக இருக்க வேண்டும் சிஷ்யன் என்பது சிஷ்யனுடைய லட்சணம். அது தெரிவிக்கப்படுகிறது இந்த ராமானுஜருடைய பணியிலிருந்து. அதன் பிறகு இவருடைய பணிவடியில் திருப்தி பெற்று பரம ரகசியத்தை அருளினார் என்று பார்க்கலாம். குருவே பரபிரம்மம், குருவே பராகதி, குருவே பராவித்யா, குருவே பரம் தனம், குருவே பேரின்பம், குருவே பராயணம் என்ற பரம ரகசியத்தை எல்லாம் அறிவித்துவிட்டு ஆச்சாரியனே உபாய உபேயம் என்ற தத்துவத்தையும் விளக்கினார். திருப்பானாழ்வார் உயிர்நிலை ரகசியத்தையும் தெரிவித்தார். பிறகு ஆளவந்தாருடைய சோத்திர ரத்னம் சதுஸ்லோகி, இது பிராட்டியார் விஷயமாக முதலில் இவரால் எழுதப்பட்டது, ஆளவந்தாரால் அருளப்பட்டது. அந்த சதுஸ்லோகி துவயம் முதலிய எல்லா ரகசிய அர்த்தங்களையும் பிரசாதித்து அருளினார். மேலும் எம்பெருமானாருக்கு லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தையும் சூட்டினார். இந்த திருவரங்க பெருமாள் அரையருக்கு தம்பிவார்கள் உண்டு. அவர்கள் தெய்வத்துக்கு அரசு நம்பி, பிள்ளை அரசு நம்பி, சொட்டை நம்பி என்று மூவர் இருந்தார். இவர்கள் இந்த திருவரங்க பெருமாள் அரையரிடமே சிஷ்யர்களாக இருந்தார்களாம். அரையர் சேவை, அதாவது அரையர் சேவை என்று பிரபந்தத்திற்காக இசையமைத்து தாளம் போட்டு அபிநயம் செய்வது, அதுதான் அரையர் சேவை என்பது. அதை இவர் செய்து கொண்டு வந்தாராம். 115 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. திருவரங்க பெருமாள் அரையர் திருவடிகளே சரணம். நாளைக்கு மற்றொரு ஆச்சாரியனுடைய வைபவத்தை பார்க்கலாம். நமஸ்காரம் எல்லோருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.